தளபதி ஒரு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா இதை மாத்தியே ஆகணும், இல்லனா அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு இது நல்லது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால பரவ ஆரம்பிச்சிருக்கு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது தளபதி தான். அடுத்ததான் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பாத்தீங்கன்னா ஞாபகத்துக்கு வருவாரு. சோ புஷி ஆனந்த உடனே கட்சியில இருந்து தூக்குனா மட்டும்தான் தளபதிக்கு அரசியல்ல ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்ட்டு இப்ப சோசியல் மீடியால பல பேர் பாத்தீங்கன்னா விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு கட்சியோட பொதுச் செயலாளரா இருக்கிறதுக்கு புஷி ஆனந்துக்கு தகுதி இல்ல. இத்தனை வருஷமா விஜய் கூட இருந்து ரசிகர் மன்றத்தை வழி நடத்தினாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு அரசியல் கட்சியோட பொதுச் செயலாளரா அவரை போட்டு நடிகர் விஜய் பெரிய தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்ப சோசியல் மீடியால விமர்சனங்கள் வைக்கிறாங்க. புஷி ஆனந்துக்கு அரசியலை பத்தி எதுவுமே தெரியாது. ஒரு பிரஸ் மீட்ல மீடியாக்கள் கேட்கிற ஒரு 5 கேள்விக்கு அவரால் திக்காம திணறாம பதில் சொல்ல முடியுமா? அது எல்லாத்தையுமே விடுங்க, கட்சி நிகழ்ச்சிகள்ல இப்ப தொடர்ந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு அப்படின்னா இதே ஸ்பீச்சை தான் இன்னும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அங்கேயும் அதை தான் பேசுறாரு. 1-2 நிகழ்ச்சிகள்ல இப்படி நடந்தா பரவாயில்ல, நடக்கிற ஒட்டுமொத்தமான நிகழ்ச்சிகள்லயுமே ஒரே ஸ்பீச்சை தான் புஷி ஆனந்த் கொடுக்கிறாரு. பல்வேறு விஷயங்களை பேசக்கூடிய திறமை அவர்கிட்ட இல்ல அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. மொத்தத்துல பயங்கரமா கோபப்படுறாரு, கட்சி நிர்வாகிகளை அடிக்கிறாரு. கோபத்தால அழிஞ்ச கட்சிகள் தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமா இருக்கு. சோ அந்த வருஷையில தமிழக வெற்றி கழகம் வந்துடக்கூடாது அப்படின்னா உடனடியா புஷி ஆனந்த பொறுப்புல இருந்து தூக்கிட்டு ஒரு நல்ல பொதுச் செயலாளரை கட்சியில போடுங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விமர்சனங்களை சோசியல் மீடியால நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்துல மாவட்ட அளவுல பொறுப்புல இருக்க நிர்வாகிகளை புஷி ஆனந்த் அவ்வளவு ஈஸியா தளபதி கிட்ட நெருங்க விட மாட்டேங்கிறாரு. அப்படியே அவங்களுக்கு தளபதி கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலுமே ரசிகர்களை விரட்டுற மாதிரி புஷி ஆனந்த் நிர்வாகிகளையுமே கூட தளபதி கிட்ட பேச விடாம விரட்டுறாரு. சோ அவரை மீறி யாருமே தளபதி கிட்ட நெருங்கி பழகிற கூடாது அப்படிங்கறதுல கவனமா இருக்காரு. சோ இது ஒரு ரசிகர் மன்றமா இருந்தப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப ஒரு அரசியல் கட்சியா மாறியாச்சு, மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமையில தளபதி தான் இது எல்லாத்தையுமே கவனிச்சு யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும். இந்த புஷி ஆனந்த மீறி தளபதி கிட்ட யாரும் நெருங்க முடியாது அப்படிங்கறதுனாலதான் கட்சியில இருக்க நிர்வாகிகளுமே இவரை பார்த்து பயங்கரமா பயப்படுறாங்க. சோ இது இப்படியே போச்சு அப்படின்னா கட்சிக்கு நல்லது இல்ல அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால விமர்சனம் போய்கிட்டு இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.